ஆதி பாரதியில இந்த வாரத்துக்கான எபிசோட என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுல பாத்தீங்கன்னா பாரதி ஸ்வேதாவோட கேபினுக்கு போறாங்க. அப்ப பாரதி கிட்ட சொல்றாங்க, நேத்து ஒரு 8 ஃபைல் கொடுத்தேன், எல்லா ஃபைலும் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன், எல்லா ஃபைலையும் முடிச்சிட்டே பாரதி? பாரதி சொல்றாங்க, எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், ஆனா 7 ஃபைல் தான் முடிச்சிருக்கேன், ஒரு ஃபைல் மட்டும் பேலன்ஸா இருக்கு. என்ன நீ பேசிட்டு இருக்க? ஒரு ஃபைல் பேலன்ஸ் வச்சிருக்கு, நான் அர்ஜென்ட் வேற சொன்னேன், நீ பாட்டுல ஃபைல பேலன்ஸ் வச்சுட்டு நீ பாட்டுல பேசிட்டு இருக்கிற, முதல்ல அதை முடி. இங்க பாரு ஸ்வேதா, நான் கொஞ்சம் சொல்றது கேளு. இந்த 8வது ஃபைல் வந்து நீ சொன்னாதான் நடக்கும், அதை கிளியர் பண்ணிட்டு தான் நான் இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. 8வது ஃபைல முடிக்கணும்னா நான் என்ன சொல்லணும் சொல்லு. இல்ல, ஒரு 50 லட்சம் ரூபாய் பேலன்ஸ் நிக்குது, அது டேலி ஆக மாட்டேங்குது, நீ தான் பாரதி பாக்கணும், எங்கிட்ட இதை கேக்குற. மேடம், அது தனியா ஒரு அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு அப்படிங்கிறாங்க. எந்த அக்கௌண்ட்டுக்கு? அது உங்க அக்கௌண்ட்டுக்கு தான் அந்த 50 லட்சம் ரூபாய் போயிருக்கு. அதுக்கான டீடைல்ஸ் எதுக்கு கொடுத்தாங்க, என்ன ஏதுன்னே போடல. இது வந்து ஆடிட்டிங்க்கும் போகவே இல்லை. எப்படி மேடம் சொல்லுங்க, எதுக்காக 50 லட்சம் ரூபாய் நீங்க வாங்குனீங்க, அதை சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க பாரதி. அதை கேட்டோடனே ஸ்வேதாக்கு தூக்கி வாரி போடுது. இருந்தாலும் ஸ்வேதா என்ன சொல்றாங்கன்னா, நீ போய் இதை நேரா அத்தை கிட்ட போய் கேட்டுக்கோ, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல, நீ அவங்க பதில் சொன்னாங்கன்னா தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஆதி கிட்ட போய் இந்த விஷயத்த பாரதி சொல்றாங்க. ஸ்வேதா வந்து இப்படி 50 லட்சம் ரூபாய் டிரான்சாக்சன் நடந்திருக்கு ஸ்வேதா அவளோட அக்கௌண்ட்டுக்கு. கேட்டா அத்தை கிட்ட போய் கேட்டுக்க சொல்றாங்க அதே அப்படின்னு சொன்னோடனே ஆதி சரி நான் அம்மாட்ட பக்குவமா கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி அவங்க அம்மாட்ட கேக்குறாங்க. அதுவும் தயங்கி தான் கேக்குறாங்க. இந்த 50 லட்சம் ரூபாய் ஸ்வேதாவோட அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு. ஸ்வேதா கிட்ட பாரதி கேட்கவும் அதுக்கு உங்ககிட்ட கேட்க சொல்லிட்டாங்களாமா, என்னாச்சுமா, எதுக்காக 50 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னு விஷயத்த சொன்னோடனே பாத்தீங்கன்னா வீட்டுல எல்லாருமே தான் இருக்காங்க. பயங்கர கோவம் வந்துருது சாரதாக்கு. அவ்வளோ தைரியம் உன் பொண்டாட்டிக்கு வந்துருச்சோ? கம்பெனியில் நடக்கிற விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் இந்த படம் எங்க போச்சு, அந்த படம் எங்க போச்சுன்னு அவ கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இந்த வீட்டுல இந்த கேள்விக்கு யாரும் பதில் சொல்லவும் மாட்டாங்க, பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல. அதே மாதிரி கேள்வி கேட்கிற தகுதியும் உன் பொண்டாட்டிக்கு இல்ல அப்படின்னு சாரதா சொன்னோனே, மாமா சாரிமா, நான் இதை உங்ககிட்ட கேட்டிருக்க கூடாது, சாரிமா அப்படின்னு சொல்றாங்க. ஆதி பாரதி அழுதுகிட்டே அங்கிருந்து மாடிக்கு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஸ்வேதாக்கு சொல்லவா வேணும்? செம்ம குஷியா, நல்லா மாட்டினாடிவ வேண்டி உனக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆனா இதோட விட்டுருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஸ்வேதா. அதுதான் இல்ல, நம்ம பாரதியும் சரி ஆதியும் சரி இந்த 50 லட்சம் ரூபாய் எதுக்காக ஸ்வேதாக்கு அனுப்புனாங்கன்னு கண்டிப்பா கண்டுபிடிக்க தான் போறாங்க. கண்டிப்பா ஒரு கடத்தலாம் மாட்ட தான் போறாங்க ஸ்வேதா.